வேதிக்கிட்டே இருக்க. சரி, இப்ப நீங்க அந்த சின்ன வயசுல வந்து சரக்கு அடிச்சுட்டு இருந்தீங்களா? விட்டீங்க? ரொம்ப தண்ணி அடிப்பேனா? ஆமா. இந்த ஏரியாவில் என் வீடு இருக்கு, அந்த வீடு ஒத்த வீடு, ஒரு சீட்டு போட்ட வீடு போடுது. எனக்கு பேரே ஒத்த வீட்டுக்காரன். எங்கடா அவன் ஒத்த வீட்டுக்காரன்? ஆளே காணும். பஞ்சாயத்து போனாங்க, ஊர் நாட்டு பஞ்சாயத்து மாதிரி இங்க கோயில்ல எல்லாரும் கூப்பிடுவாங்க, நீ தான் கூப்பிடாங்க, நான் போக மாட்டேன், வேற இருப்பேன். ஏய் எங்கடா வரவே இல்லை ஒத்த வீட்டுக்காரன்? என்ன கேட்பாங்க. நான் ஊருக்கார மாதிரி தான் இன்னைக்கு. ஏங்க நாம மொத்தம்னா 50 வருஷம் ஆகும். நீங்க எப்படி விட்டீங்க? ஏன் விட்டீங்க? எத்தனை வருஷமா சரக்கு அடிக்காம இருக்கீங்க? நான் தண்ணி அடிக்காம விட்டது, தண்ணி அடிக்காம விட்டது இப்போதான் 6 வருஷம் ஆச்சுங்க. 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷம் கூட இப்போதான் 3 வருஷமா தான் இருக்கும் முழுசா விட்டது. ரசமா விட்டுக்கிட்டு அப்படி படிந்தாங்க. ரசமா ஒரு போட்டு வாங்கினா பாதி, அப்புறம் அந்த பாதியிலே கொஞ்சம் நாள் வச்சு ஓட்டேன், அப்புறம் அப்படியே விட்டேன். 6 வருஷம். ஆமாம், நான் வெற்றி கேட்ட ஜிம்மில் வாத்தியார் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்படியே இருக்கணும், சத்தமாக விட்டேன்னா எஃபெக்டாக சொல்லிடுவேன். அதனால சுகர் வந்துருக்குறேன், தண்ணி தான் நிப்பாட்டிது. அவர் பிரசவத்தில் இருக்கிறா, இதை கேட்கறதுக்கு பிரசவத்துக்கு ஓங்கூர்லேருந்து பிரசவம் போனேன். ஹோட்டலில் வேலை செஞ்சேன். ஜிம்மில் எடுக்கும்போதெல்லாம் பாரில் எக்ஸசைஸ் இருக்கும்போதெல்லாம் நான் ஹோட்டலில் வேலை செஞ்சேன். ரொம்ப தெரிஞ்சுக்கண்ணே, 4 பூரி 5 பூரி சாம்பாரில் ஊற வச்சு, மெதுவடியாக ஊற வச்சு, 2 இட்லி வடகரியால் வச்சு சாப்பிட்டு திரும்ப நல்லா சாப்பிட்டேன். அந்த கெட்ட வேலையெல்லாம் கிடையாது. அதே மாதிரி என் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு தேவையாக ஒரு நல்ல பொண்ணாங்க கூட எவ்வளோ சிரித்தா கூட அங்கேயும் போக மாட்டேன். சிரிப்பேன், பேசுவேன், சிரிக்க சிரிப்பேன், நல்லா பேசுவேன். இந்த கெட்ட கொள்கைகள் அதனால தான் நான் வந்து தப்பிச்சேன்.